வணக்கம் சென்டம் ஆஃப் வியூவர்ஸ். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அண்ட் திங்கக்கிழமைக்கு உண்டான சேர்த்து, அதாவது ஜூலை 20 அண்ட் 21 சேர்ந்து கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு என்னன்னு பார்க்குறோம். கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதனால அப்படின்னா, இப்போ ஐபி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வெளில வந்திருக்கு. ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு 85,000 கிட்டத்தட்ட சேலரி. எந்த அளவுக்கு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா 3717, அதாவது 3717 கம்பேர் பண்றப்போ குரூப் 2 குரூப் 2A அதிகமான போஸ்டிங். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேங்களா, இன்டெலிஜென்ட் பீரோன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ என்னென்னா வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு. சேலரி ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலே 85,000 சேலரி ஸ்ட்ரக்சர், ஓகேவா. அதனால் இது ஆல் இந்தியா லெவலில் இந்த எக்ஸாம்ஸ் கொடுக்கறதுனால நமக்கு எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சென்டம் ஆப் யூடியூப்ல போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஐபியில் என்னென்னலாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு அதில் நான் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட், ஃபைடு உலக கோப்பை காலிறுதியில 4 பெண்களுடன் முதல் நாடாக மாறும் நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா உலக இது ஃபைடு அப்படின்னா இது ஒரு செஸ் விளையாட்டை சம்மந்தப்பட்டது. அப்படிங்கிறப்போ இது என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா இந்தியான்னு போட்டணும். எதனால அப்படின்னா இப்போதைக்கு ஒரு செஸ்ஸுக்கு அதிகமான ஒரு கிராண்ட் மாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறதும் இந்தியா தான். அதுவும் எஸ்பெஷலா தமிழ்நாடு. இந்தியால துப்பாக்கி சுடுதலும், அதாவது அந்த கன் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் அதுக்கும் இந்த செஸ்ஸுக்கும் ஏகப்பட்ட பேர் நம்ம இந்தியாவிலேருந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. அதே சேம் டைம் இந்த வாட்டி இந்த இதுல 4 பேர் கிளம்புறாங்க. இந்த ஃபைடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபைடுனா மகளிர் சதுரங்க உலக கோப்பை 2025 எங்க நடக்குது அப்படின்னா இந்தியாவோட இந்த ஜார்ஜியாவில் நடக்குது, ஓகேங்களா. இதுல இந்தியாவில இருந்து 4 பேர் இதுல போறாங்க. கொனேரு ஹம்பி, ஆர் வைஷாலி, திவ்யா தேஷ்முக் மற்றும் துரோணவல்லி ஹரிகா அப்படிங்கிறவங்க. இது வேர்ல்டுலயே வந்து இது வரைக்கும் இந்த செஸ் போட்டியில அதிகமான பெண்கள் போற ஒரே நாடு இந்தியால இருந்தா. அதனாலதான் இது இம்பார்ட்டன்ட் நியூஸ், ஓகேங்களா. இது எப்ப அப்படின்னா காலிறுதி போட்டியில 4 வீராங்கனைகள் கொண்ட முதல் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதால் இந்த கிராண்ட் மாஸ்டர்கள் அரையிறுதியில இடம் பிடித்து 2026 மகளிர் போட்டிக்கான தகுதியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது, ஓகேவா. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல பெண் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சக்தி ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. சக்தி ஸ்ரீ எதனால அப்படின்னா ரீசெண்டா ஒரு கல்லூரியில ஒரு பெண்ணுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு துன்பங்கள் நடந்தது, ஓகேங்களா. அது என்னன்னு சொல்லும் போதே உங்களுக்கே தெரியும். சோ அந்த இதை வந்து கலைக்கணும், இன்னுமேலுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மாநிலம் இந்த சக்தி ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. அது எந்த மாநிலம் அப்படின்னா ஒடிசா, ஓகேவா. ஒடிசா மாநிலம் இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க. அந்த சக்தி ஸ்ரீ எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒடிசா அரசு இருக்கு இல்லைங்களா, ஒடிசா அரசு மாநிலத்தில் உள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல பெண் மாணவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக இந்த சக்தி ஸ்ரீ என்ற சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. எதனால அப்படின்னா புவனேஸ்வர்ல இதை யார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி. இவர் எந்த இதை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி நவீன் பட்நாயக் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவரு ஒரு ஆலமரம் விழுது போல அந்த ஒடிசால ஒரு கண்டினியூஸா ஏகப்பட்ட வருஷம் வந்து கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு மேல அவர் வந்து முதலமைச்சரா அவங்க அப்பாவா இருக்கட்டும் இவரு இருக்கட்டும் ஒடிசாவா ஆண்டுட்டு வந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி அதை கைப்பற்றியிருக்கு, ஓகே. இது ஒரு சின்ன இதுதான். 16 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 730 அரசு மற்றும் உதவி பெறும் கல்லூரிகள்ல செயல்படுத்துறது இந்த சக்தி ஸ்ரீ. எதனால அப்படின்னா இந்த பலோசோரின்ங்கிற ஒரு பாலசோரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. அங்க எஃப்எம் கல்லூரியில மாணவி ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்ட அநீதியின் காரணமாக இந்த சக்தி ஸ்ரீங்கிற ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2025 ஆண்டு சர்வதேச சதுரங்க தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது? சதுரங்க இது அப்படின்னா கண்ணை மூடிட்டு போட்டுருங்க, ஜூலை 20, ஓகேவா. ஜூலை 20 இந்த டேட்ல தான் சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடுறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஜூலை 20 கொண்டாடுறாங்க, ஓகேங்களா. உலகெங்கிலும் ஜூலை 20 அன்று
சர்வதேச சதுரங்க தினம் கொண்டாடப்படுது. இவர் இந்த நாள்ல விஸ்வநாதன் ஆனந்த், ரமேஷ் பாபு, பிரக்யானந்தன், மேக்னஸ் கார்ல்சன் போன்ற சதுரங்க வீராங்கனை அனைவரும் சமூகத்தில் ஏற்பட்ட நேர்மறையான தாக்குதலையும் எடுத்துக்காட்ட இவங்கள வச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் ஜூலை 20 தேதிய சர்வதேச சதுரங்க தினமா கொண்டாடும் யோசனை யுனெஸ்கோ முன்மொழிந்தது. ஓகேவா? இந்த சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு, அதாவது ஃபைடு அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பு, அதாவது ஃபைடு நிறுவப்பட்டதை நினைவு கூறும் வகையில தான் 1966 இருந்து ஜூலை 20 சர்வதேச சதுரங்க தினமா கொண்டாடப்படுது. ஓகே, எப்ப இந்த ஃபைடு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1924ஆம் ஆண்டு பாரிஸில் இந்த தேதியில தான் நிறுவப்பட்டதால் ஜூலை 20ஆம் தேதி நிறுவப்பட்டதுனால இந்த தேதியை சர்வதேச சதுரங்க தினமா நம்ம கொண்டாடுறோம். அடுத்த கொஸ்டின், பாராகிளைடிங் விபத்துல பெலிக்ஸ் பாம்கார்டன் எங்க இறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற எங்க, இங்கதான் போர்ட்டோ சாண்ட் எல்ஃபீடியா அப்படிங்கிற ஒரு இடத்துல இறந்தார். இவரு ஒரு ஃபேமஸான பாராகிளைடிங்கு. என்னன்னா ஜூலை 17, 2025 இத்தாலியில நடந்த ஒரு பாராகிளைடிங் விபத்துல இவரு இறந்துட்டாரு. ஓகேவா? இந்த பாம் கார்டனர் ஒரு ஆஸ்திரிய பேஸ் ஜம்பர் மற்றும் ஸ்கை டைவர் இவரு. ஓகேவா? அடுக்கு மண்டலத்திலிருந்து சாதனை படைக்கும் வகையில இவரு 56 வயசுல இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. பாம் கார்டனர் தனது பாராகிளைடிங் கட்டுப்பாட்டை இழந்து அந்த ஒரு கடலோர நகரமான இறந்தாரு. அது எந்த இடம் அப்படின்னா போர்ட்டோ சான் எல்ஃபீடியோ அப்படிங்கிற ஒரு ஏரியா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ், சமீபத்துல பகல்காம் தாக்குதலுக்காக, பகல்காம் எங்க நடந்தது? இந்தியாவை டூரிஸ்ட் போன இந்திய மக்களை பாகிஸ்தான்காரங்க கொன்னாங்க. அந்த அமெரிக்காவில் பயங்கரவாத அமைப்பை அறிவிக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா எதிர்ப்பு முன்னணி. ஓகேங்களா? டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பு முன்னணி இவங்க தான். இவங்களுக்கு ஜெய்ஷி முகமதுங்கிற ஒரு டெரரிஸ்ட் குரூப், லக்ஷர் இ தொய்பாங்கிற டெரரிஸ்ட் குரூப், ஹிஸ்புல் முஜாஹுதீன், அதே மாதிரி இவங்க எதிர்ப்பு முன்னணிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க ஜம்மு காஷ்மீர்ல ஒரு கிராமத்துல தான் வசிக்கிறாங்க. இவங்க பாகிஸ்தான்ல இருக்க டெரரிஸ்டுக்கு உதவி புரிஞ்சு அந்த பிரச்சனையை கொண்டு வந்தனால இவங்களும் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தடை வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுதான் என்னென்னு பாத்துருவோம். பகல்காம் தாக்குதல்ல லக்ஷர் இ தொய்பா பினாமியான த ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட், ஓகேங்களா, டிஆர்எஃப்னு சொல்லுவாங்க. டிஆர்எஃப் பயங்கரவாத அமைப்பை அமெரிக்கா அறிவித்திருக்கு. யாரோட பினாமி? லக்ஷர் இ தொய்பா அப்படிங்கிற ஒரு பினாமியா. ஏப்ரல் 22 பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. இந்த ரெசிடென்சி ஆஃப் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் அப்படிங்கிறவங்க பயங்கரவாத அமைப்பு அமெரிக்கா வெளியுறவுத்துறையா இவங்கள ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனா இவங்க அதுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஆர்எஃப் ஒரு வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு. அதுக்கப்புறம் மற்றும் சிறப்பாக நியமிக்கப்பட்ட உலகளாவிய பயங்கரவாதி SDGT, இந்த முத்திரை குத்தப்படாத அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இந்த அமைப்பை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா மார்க்கோ ரூபியா அப்படிங்கிறவர். அப்புறம் பகல்காம் தாக்குதல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் நீதிக்கான அதன் உறுதிப்பாட்டை ட்ரம்ப் நிர்வாகத்தின் மூலமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்திய படைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்துல முதல் வளாகம் எங்கு திறக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது எங்க அப்படின்னா புனே. ஓகே, இது என்ன அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெரியர் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ IICT அப்படிங்கிறவங்க இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்தியாவில் படைப்பாற்றல் மிக்க தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி ஓரியன்டா எதிர்காலத்தை வடிவமைக்கிறதுக்காக வளர்ப்பதற்காகவும் மும்பையில IICT வளாகம் திறக்கப்படுது. ஓகேவா? ஜூலை 18 அன்று மும்பையில உள்ள NFDC வளாகத்துல இந்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறவரு இந்த IICTங்கிறத மும்பையில ஓபன் பண்றாரு. ஓகே, இவ்வளவுதான் இன்னைக்கு உண்டானது. அதுல என்னென்னலாம் வருது அப்படின்னா கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனங்களுடன் இணைந்து அனிமேஷன், கேமிங்கு, அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், XR மற்றும் VFX விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இதுல மேம்பட்ட பயிற்சி அளிக்கிறதுக்காக இந்த IICT-ய எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா மும்பையில ஆரம்பிச்சிருக்காங்க. நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷ் ஆகியோர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் எந்த இந்திய மாநிலத்திற்கான SVEEP நியமிக்கணும். இந்த SVVEP அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப முக்கியம்.
இந்த நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷா எதுக்காக எந்த மாநிலத்தில் நியமனம் பண்ணாங்கன்னா பீகார்ல இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. இந்த SVEEP அப்படின்னா என்ன அப்படின்னா, இது சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். அங்க இருக்கிற மக்களை எலெக்ஷனை பத்தி எடுத்து சொல்லி அவங்கள எலெக்ஷன் போட, அதாவது ஓட்டு போட வைக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராஜெக்ட் அது. பீகார் SV ஐகான், ஓகேங்களா. இந்த பீகார் SVP ஐகானாக நடிகைகள் நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷை தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் நடிகைகள். இந்த ஸ்வீப் அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஓட்டர்ஸ் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா, இது ஏன் இதுலன்னா இப்ப எல்லாம் வந்து இந்த ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஸ்டின்ஸ்ல. ஸோ அதனால நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜூலை 16 நடிகர்கள் நீத்து சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷை நியமிச்சிருக்கு யாரு, பீகார் மாநிலம். ஸோ அதுதான் இது. ஓகேங்களா, வாக்காளர்களுக்கு கல்வி கற்பித்தல், தேர்தல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அப்புறம் பல்வேறு ஊடகங்கள் மூலம் வாக்காளர்கள் எழுத்தறிவை ஊக்குவிக்கிறது, இந்த போன்ற எல்லா திட்டங்களையும் இவங்க மூலியமா செயல்படுத்துவாங்க எலெக்ஷன் கமிஷன்ஸ், பீகார்ல உள்ள எலெக்ஷன் கமிஷன். அடுத்த கொஸ்டின்ஸ். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில நடைபெற்ற 57வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட், அதாவது இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட், ஓகேங்களா, 2025ல இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4. ஓகே, இந்தியாவின் தரவரிசை 6ஆக இதுல இது பண்ணுது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில இந்திய மாணவர்கள் 4 பதக்கங்களை வென்றிருக்காங்க. ஓகேங்களா, சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில இந்தியா வந்து மாணவர்கள் 4 பதக்கங்களை பெற்றிருக்காங்க. துபாயில நடைபெற்ற 57வது சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் தான் இது. இந்த இன்டர்நேஷனல் கெமிஸ்ட்ரி ஒலிம்பியாட்ல இது வந்து இந்தியா வந்து பெறுவது 6வது இடத்தை பெற்றிருக்கு. ஓகேங்களா, 90 நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டியில இதுல இந்தியா வந்து 6வது இடத்தை பெற்றிருக்கு. இதுல மகாராஷ்டிராவை சேர்ந்த தேவேஷ் பங்கஜ், அதுக்கப்புறம் தெலுங்கானாவை சேர்ந்த சந்தீப் குச்சி மற்றும் 2 தங்க பதக்கங்களை பெற்றதுனால நம்ம இந்த இடத்தை பெற முடிஞ்சது. ஓகேங்களா, அப்புறம் பின்வரும் எந்த மாநிலம் ஜூலை 19, 2025 அன்று தனது முதல் இந்திய ஓபன் தடகள போட்டியை நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுவும் பீகார் தான். ஓகே, பீகார் தனது முதல் இந்திய ஓபன் தடகள போட்டியை ஜூலை 19, ஓகே, ஜூலை 19 எங்க நடந்ததுன்னா பாட்னாவில் உள்ள பாட்லிபுத்ரா அப்படிங்கிற ஒரு விளையாட்டு வளாகத்துல இவங்க இந்திய ஓபன் தடகள போட்டியை நடத்துறாங்க. ஓகே, பீகார்ல நடைபெறும் முதல் பெரிய தடகள போட்டி இதுதான். இந்தியாவில் முழுவதிலும் 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இதுல பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க. ஆசியா மற்றும் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளுக்கான தேர்வில் யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இதுல பங்கு பெறுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சமீபத்துல அமெரிக்கா 5 நாடுகளிலிருந்து குடியேறியவர்களை எந்த ஆப்பிரிக்கா நாட்டிற்கு நாடு கடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கியூபா. இதுக்கு ஆன்சர் வந்து கியூபா. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜூலை 16, 2025 அமெரிக்கா, வியட்நாம், ஜமைக்கா, அப்புறம் வந்து லாவோஸ், கியூபா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 5 குடியேறியவர்களை ஈஸ்வதினிக்கு நாடு கடத்தியது. ஓகேங்களா, இந்த நபர்கள் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறையால் கடுமையான குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு இந்த 4 நாட்டில் உள்ளவங்களையும் நாடு கடத்தியிருக்காங்க. ஓகே, ஈஸ்வதினி என்பது தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு சிறிய நிலத்தால் சூழப்பட்ட நாடு. ஓகேங்களா, இந்த ஈஸ்வதினிங்கிறத எங்கெங்கன்னு சொல்லிட்டு மேப்ல ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஈஸ்வதினி என்பது ஆப்பிரிக்காவின் கடைசி முழுமையான முடியாட்சி இதுதான். ஓகேங்களா, அங்கு மன்னர் 3ஆம் எம் ஸ்வதி 1986 முதல் அப்பிலிருந்து ஆட்சி செய்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இதை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸ்வதினி அப்படிங்கிற அந்த ஏரியாவை மேப்ல பார்த்து லொக்கேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே, வேர்ல்டு ஜம்ப் டே இன்னைக்கு தான் ஜூலை 20. இதோட தீம் என்னன்னா அட்டெம்ப்டிங் டு ஷிஃப்ட் த எர்த் ஆர்பிட் பை ஹேவிங் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்டு ஜம்ப் சைமல்டேனியஸ்லி. இவ்வளோ பெரிய தீமா இருக்கு. இது கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பே கிடையாது. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரதம மந்திரி பாரதிய ஜன் சௌதாதி யோஜனா, அதாவது மோடி மெடிக்கல்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2008 ஆரம்பிச்சாலும் அதை மோடி எப்போ வந்தாங்களோ அப்போ அதை திருப்பி 2016 இதை நவம்பர் 18 அன்னையிலேருந்து இதை திருப்பி கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் என்னென்னா ஜெனரிக் மெடிசன் அஃபோர்டபுள் ப்ரைஸில் மெடிக்கல் செலவை ஏழைகளுக்கு குறைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது மெயினாது. ஓகேவா, பிரதம மந்திரி பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா.
இது நோட் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.